விமான விபத்தில் பலியான ராணுவ அதிகாரியின் உடல் 45 ஆண்டுகளுக்கு பின் ஹரியானாவில் உள்ள அவரது சொந்த கிராமத்தில் தகனம் செய்யப்பட்டது. 1968ஆம் ஆண்டு பிப்ரவரியில் சண்டிகரிலிருந்து காஷ்மீரில் உள்ள லே பகுதிக்கு இந்திய விமானப்படை விமானத்தில் 102 ராணுவ வீரர்கள் சென்று கொண்டிருந்தனர். ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள டக்கா பனிமலையில் நொறுங்கி விமானம் விபத்துக்குள்ளானதில் ஒருவரும் உயிர் தப்பவில்லை. சம்பவம் நடந்தபோது 28 வயது ராணுவ அதிகாரியாக இருந்த ஜக்மைல் சிங்கின் சடலம் கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி விபத்து நடந்த பனிமலை பகுதியில் மீட்கப்பட்டது. அவரது உடல் புதனன்று ஹரியானா மாநிலம் ரேவாரி மாவட்டத்தில் உள்ள மீர்பூர் கிராமத்துக்கு கொண்டு வரப்பட்டு முழு ராணுவ மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. साल के बाद सर्वोदय जगमाल सिंह की डेड बॉडी मिली मेरे पिताजी की। मैं बहुत खुश हूं क्योंकि सौभाग्य की बात है जो आज मैं उनके अपने हाथ से उनका अंतिम संस्कार कर रहा हूं. விமான விபத்தில் பலியான 102 ராணுவ வீரர்களில் ஜக்மைல் சிங் உள்ளிட்ட 5 பேரது உடல்கள் மட்டுமே இதுவரையில் மீட்கப்பட்டுள்ளன. ஜக்மைல் சிங்கின் இறுதி ஊர்வலத்தில் ஒட்டுமொத்த கிராமமே திரண்டு வந்து அஞ்சலி செலுத்தினர்.